இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது வந்து சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கிற கிண்ணிங்க. இது ஜஸ்ட் நமக்கு 125 ரூபாய் தான். 125 ரூபாயில இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி மணி எல்லாம் பாருங்களேன், டிசைனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு, வெயிட்டும் இருக்குங்க. அது போக இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தீபாராதனை காட்டுறதுக்காக நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட வச்சிருக்காங்க. எல்லாமே நல்ல வெயிட் இருக்குங்க. இதெல்லாமே பீஸ் கணக்கு தான். என்ன பீஸோ அதுக்கான ரேட் தான். இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் எல்லாம் நீங்க பாக்குறீங்கனாலும் இருக்கு. இதெல்லாம் பாருங்க, நமக்கு சந்தன குங்குமம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன பவுல் அந்த மாதிரி இல்ல, அதுலயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான். இது நல்ல வெயிட் இருக்குங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குமல் யானை 3 சைடு யானை இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல வெயிட் இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா நான் வாங்கியிருந்தேன் 1.5 வருஷம் ஆச்சு, இன்னுமே அப்படியே இருக்குங்க. இந்த சந்தன குங்குமம் இல்ல பிரசாதம் சாமிக்கு போட்டு வச்சுக்கலாம். சாமி சிலை வச்சு நீங்க அபிஷேகம் பண்றது அப்படின்னா கூட இதெல்லாம் அபிஷேகம் பண்ணலாம். ஜஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய் தாங்க. இது ஆன்டிக் ஜக்குங்க, மக் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒர்க்மேன்ஷிப் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தத்ரூபமா கொடுத்துருக்காங்க. ஒர்க் நல்லாவே இருக்கு. இந்த மாதிரி குத்து விளக்கெல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்டார்டிங் சைஸுங்க ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டுபிடிக்கவே முடியாது. இது ஜெர்மன் சில்வர் தான், வெள்ளின்னு தான் சொல்லுவாங்க. பார்த்தா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு. இதுல செட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். இது பாருங்களேன், இந்த விளக்கு நல்லாவே வெயிட் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 பீஸ் செட். 4 பீஸ் செட் எவ்வளவு வருது நமக்கு? 430. இந்த 4 பீஸ் வந்து பாத்தீங்கன்னா 430. இதுலயே நீங்க வந்து 6 பீஸ் வேணும்னா எவ்வளவு இருக்கு? இதுல 650 தான். இந்த 6 பீஸ் டம்ளரே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 650 ரூபீஸ் தாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல் செட் தான். இதுல வந்து 6 பவுல் 6 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே. இது வந்து பாத்தீங்கன்னா 1600 ரூபாய். இந்த மாதிரி எல்லாமே நமக்கு ரேட் வந்து பின்னாடி டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இவங்க கிட்ட ஒன் ஆஃப் த யூனிக் பீஸ் தான் நான் இதை சொல்லுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர்ல வித் கண்ணாடிங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும் 5 பீஸ் இருக்கிற மாதிரி வரும். ரொம்பவே நல்லா இருக்கு. கியூட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி பவுல் இருக்கு, அதுக்கு வச்சுக்கிற மாதிரி இப்படி செம்பு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட செம்பு எல்லாமே வச்சிருக்காங்க. இருக்கு, நல்ல வெயிட்டும் இருக்குங்க. இந்த குமிழ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு லைக் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு தேங்காய் அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா கூட ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு விசேஷ காலங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்க. வெளியில எடுக்க போனோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வெள்ளி விற்கிற விலைக்கு ரொம்பவே விலை அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மி தான். ஜெர்மன் சில்வரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விலையும் கம்மியாக இருக்கும், நமக்கு லைஃபும் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கல்கண்டு சாக்லேட் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கான ஒரு ட்ரே மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். மேலே இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒன்று பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட், ஒரு டிசைனர் பீஸாக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இங்கே ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது, நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். குடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய குடமான இருக்கிறதுலே. இவங்க கிட்ட இருக்கிறதுலே பெரிய குடம் வந்து இதுதான். இந்த பூ கூட வந்து பார்த்தீங்கன்னா 3800ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1800. அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இது கம்ப்ளீட்டாக நமக்கு சில்வர் பேஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் கோட் பண்ணியிருக்காங்க. ஜெர்மன் சில்வர்லேயே கோல்ட் கோட் பண்ணது அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப கிளாஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க, ஃபுல்லும் நமக்கு சில்வராக இருக்கா. இந்த சைட் பேனல் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்ட் கோட் பண்ணியிருப்பாங்க. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்திருக்கு. இதெல்லாம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சைட் பேனலில் சூப்பராக வச்சிருக்காங்க. எல்லாமே கீழே குமிழ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நல்ல வெயிட்டுங்க. எடுக்கும்போது நமக்கு தெரியுது உள்ள எவ்வளோ நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. எதுவுமே சாதாரணமாக கிடையாது. இப்படி நம்ம வச்சாலும் அமுங்குற மாதிரி கிடையாது. நல்லாவே வெயிட் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பாருங்க, வந்து பார்த்து நீங்கள் வந்து உங்கள் டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் காந்திபுரமில் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் ஹேண்ட்லூம்ஸில் தாங்க இருக்கும். இந்த ஹேண்டிகிராஃப்டில் நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக ஜெர்மன் சில்வர் தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, டிசைனர் பீசஸ்ங்க, பிளேட்ஸ்லேருந்து குடம், செம்பு, வீட்டுக்கு தேவையான பூஜா ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் கிஃப்டிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் நமக்கு 125 ரூபாயிலேருந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது, நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. புது கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜெர்மன் சில்வர் தான் பார்க்கறதுக்கு வெள்ளி மாதிரியே இருக்கிற ஐட்டம்ஸ். இதெல்லாம் பாருங்கள், பார்க்கறதுக்கு வெள்ளி மாதிரியே இருக்கும். ஆனால் வெள்ளி கிடையாது. வெள்ளியோட அந்த லுக் இப்போ விற்கிற வெள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளி வாங்க முடியுமானே தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப ஹையராக இருக்குது. அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜெர்மன் சில்வரில் கொடுத்துருக்காங்க. ஜெர்மன் சில்வரில் ஒயிட் பேஸ்லேயும் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்ட் கோட் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. இது எல்லாமே இப்போ ட்ரெண்டாக இருக்கிற கலெக்ஷன்ஸு.
ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். நானே இவங்க கிட்ட வாங்கி கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பூஜாக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கிற கிண்ணிங்க. இது ஜஸ்ட் நமக்கு 125 ரூபா தான். 125 ரூபாயிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த 125 பீஸ் வந்து இதுதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாதுங்க. நீங்கள் நேராக தான் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நேராக வந்து எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படியே லைன் பை லைன் நான் காட்டுறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட்க்கு தேவையான பூஜை ரூமுக்கு வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பஞ்ச பாத்திரமெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாமி உருவம் போட்ட மாதிரி வேணும் அப்படின்னாலும் இருக்குது, சாமி உருவம் இல்லாமல் வேணும்னாலும் இருக்குது. இந்த மாதிரி மணி எல்லாம் பாருங்களேன், டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. வெயிட்டும் இருக்குங்க, வெள்ளி மாதிரியே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல வெயிட் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விளக்கெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. இல்லை குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ண கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி போல் வித் ஸ்பூன், இது வந்து கிஃப்டிங்க்கும் நீங்கள் கொடுக்கலாம். அது போக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தீபாராதனை காட்டுறதுக்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. எல்லாமே நல்ல வெயிட் இருக்குங்க. இதெல்லாமே பீஸ் கணக்கு தான். என்ன பீஸோ அதுக்கான ரேட்டு தான். இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், நமக்கு சந்தன குங்குமம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன பவுல் அந்த மாதிரி. இல்லை அதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான். இது நல்ல வெயிட் இருக்குங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குமல் யானை 3 சைடு யானை இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல வெயிட் இருக்குது. எனக்கு கையில் எடுக்கும்போது அந்த வெயிட் வந்து ஃபீல் பண்ணிக்க முடியுது. நீங்கள் செட்டாக வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா செப்பரேட்டாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெள்ளி விற்கிற விலையில் இப்போ நம்ம வெள்ளி போய் எடுக்கிற நிலமையிலேயே யாரும் இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஜெர்மன் சில்வர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வெள்ளி மாதிரியே இருக்கும், நல்ல லைஃபும் இருக்குங்க. இது வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வித் பவுல் அண்ட் ஸ்பூனு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருந்தேன். 1.5 வருஷம் ஆச்சு, இன்னுமே அப்படியே இருக்குங்க. இந்த சந்தனம் குங்குமம் இல்லை பிரசாதம் சாமிக்கு போட்டு வச்சுக்கலாம். சாமி சிலை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னா கூட இதெல்லாம் அபிஷேகம் பண்ணலாம். ஜஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா தாங்க. இது நல்லாவே லைஃப் இருக்குது. ஸோ இது பாருங்கள், நல்ல வெயிட்டுங்க, செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் கிஃப்டிங்க்கு உங்கள் ஓன் யூஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது 4 குமிழ் இருக்கிற மாதிரி, அதாவது 4 செட் லைக் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை இதுவே நீங்கள் 2 இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா கூட 2 இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாலும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஆன்டிக் ஜக்குங்க, மக் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒர்க்மேன்ஷிப் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க. ஒர்க் நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி குத்து விளக்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்டார்டிங் சைஸுங்க ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டுபிடிக்கவே முடியாது, இது ஜெர்மன் சில்வர் தான், வெள்ளின்னு தான் சொல்லுவாங்க பார்த்தா. அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது. இதில் செட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இது பாருங்களேன், இந்த விளக்கு நல்லாவே வெயிட் இருக்குங்க. கிஃப்டிங்க்கு உங்கள் ஓன் யூஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், அந்த ஒர்க்மேன்ஷிப் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மேலே அன்னப்பக்ஷி கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. 5 முகம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விளக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன விளக்கு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குட்டி விளக்குல இருந்து நமக்கு இந்த மாதிரி 5 முக விளக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. அது போக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் தெளிக்கிறதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டம்ளர் செட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் செட்டு. 4 பீஸ் செட் எவ்வளோண்ணா வருது நமக்கு? 430. இந்த 4 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 430. இதுலேயே நீங்கள் வந்து 6 பீஸ் வேணும்னா எவ்வளோ இருக்குது? இதில் 650 தான். இந்த 6 பீஸ் டம்ளரே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 650 ருபீஸ் தாங்க. இந்த மாதிரி கிஃப்டிங் செட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வச்சுருக்காங்க. அதாவது டம்ளரோட நீங்கள் வந்து ட்ரேயோட பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் செட்டு தான். இதில் வந்து 6 பவுல் 6 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே. இது வந்து பார்த்தீங்கன்னா 1600 ரூபா. இந்த மாதிரி எல்லாமே நமக்கு ரேட் வந்து பின்னாடி டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தன குங்குமம் கிண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பன்னீர் தெளிக்கிறது ஒரு தட்டு. இது வந்து 1950 ரூபாங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பவுல்ஸ் எல்லாம் வித் ஸ்பூனோட பார்க்குறீங்க அப்படின்னா வித் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே, அதுக்கப்புறம் ஒரு 4 ஐஸ்கிரீம் பவுல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இது செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1160 ரூபாங்க. எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விசேஷ காலங்களுக்கு நீங்கள் ஒரு செம்போட இல்லைனா ஒரு சின்ன குடம் மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த செட்டாக வேணும் கிஃப்டிங்க்கு உங்கள் ஓன் யூஸ்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த செட்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2000 ரூபாய். தட்டு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இது பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊதுபத்தி கரண்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தீபாராதனை காட்டுறது, அந்த சாமி ஐட்டங்களுக்கு தேவையான அந்த கம்ப்ளீட் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது 2250 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி யூஸ் தான், 1200 ரூபாங்க. நமக்கு லிட்டோட கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இவங்க கிட்ட. ஒன் ஆஃப் த யூனிக் பீஸ் தான் நான் இதை சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வரில் வித் கண்ணாடிங்க. இது
பார்த்தீங்கன்னா தெரியும் 5 பீஸ் இருக்கிற மாதிரி வரும். ரொம்பவே நல்லா இருக்குது, க்யூட்டான கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. சாமி முகம் இங்கே இருக்கா அப்படின்னா சாமி முகமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெர்மன் சில்வரில் வச்சுருக்காங்க. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது விசேஷ காலங்களில் உங்களுக்கு பூஜைக்கு வேணும் அப்படின்னா கூட அப்பப்போ அக்கேஷனில் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி பவுல் இருக்குது, அதுக்கு வச்சுக்கிற மாதிரி இப்படி செம்பு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட செம்பு எல்லாமே வச்சுருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாமே நான் காட்டுறது வெறும் சாம்பிள்ஸ் மட்டும்தான். நீங்கள் நேராக வாங்க, இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப க்யூட்டான ஒரு பூக்கூட மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு டிசைனர் பீஸ் தாங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம பார்க்குற டிசைனை விட இந்த பீஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பாருங்கள், ஒரு குடம்னு சொல்லலாம், இல்லை சின்ன செம்பு இந்த மாதிரி கூட சொல்லலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது, நல்ல வெயிட்டும் இருக்குங்க. இந்த குமிழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு லைக் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு தேங்காய் அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஆன்டிக், என்ன கலர் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆன்டிக் பீஸுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பவுல் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. ஒர்க்மேன்ஷிப் பாருங்களேன் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு விசேஷ காலங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. வெளியில் எடுக்க போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெள்ளி விற்கிற விலைக்கு ரொம்பவே விலை அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மி தான். ஜெர்மன் சில்வரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விலையும் கம்மியாக இருக்கும், நமக்கு லைஃபும் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கல்கண்டு சாக்லேட் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கான ஒரு ட்ரே மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா கிராண்டாக இருக்குது. அந்த ஒர்க்மேன்ஷிப் தான் செம்ம க்யூட்டாக இருக்குது. இதை விட குட்டியாக கிடைக்குமா சின்ன பிளேட்ஸ் அப்படின்னா சின்ன பிளேட்ஸு குட்டியாகவும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு கோலம் போட்ட டிசைனில் இருக்குது. ஒரு பவுலில் வேணும், பவுல் டைப்பில் வேணும், கீழே வந்து இந்த மாதிரி வச்சு வேணும் அப்படின்னா ஒரு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுனா கூட நீங்கள் தாராளமாக இதெல்லாம் பண்ணலாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட், ரொம்பவே க்யூட்டு. இது வந்து நமக்கு அந்த ஒர்க்மேன்ஷிப் தான், நான் அப்படியே எடுத்து காட்டுறேன். நல்ல வெயிட்டுங்க, அது போக நல்ல ஒரு டிசைனர் பீஸ். இது எங்கேயுமே இந்த ஜெர்மன் சில்வர் இந்த பீஸ் நான் பார்த்தது கிடையாது. ரொம்பவே நல்லா இருக்குது. பேஸ் எல்லாம் நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. மேலே இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒன்று பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட்டை ஒரு டிசைனர் பீஸாக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. சின்ன குடம் பார்க்குறீங்கனால இருக்குது, சின்னதில் குடம் இருக்குது, பெருசுலேயும் குடம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி. ஸோ நம்ம காட்டுறது வெறும் சாம்பிள்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது, நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். குடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பெரிய குடமான இருக்கிறதுலே, இவங்ககிட்ட இருக்கிறதுலே பெரிய குடம் வந்து இதுதான், இப்போதைக்கு இதுதான். ஆனால் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பூக்கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கோவிலுக்கு போகும்போது வெள்ளியில் பூக்கூட வேணும் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி வெள்ளியில் வாங்க முடியாது அப்படின்னா ஜெர்மன் சில்வரில் வாங்கிக்கோங்க. செம்ம க்யூட்டாக இருக்குது. இதில் என்ன விலை வருதுன்னு இந்த பூ கூட வந்து பார்த்தீங்கன்னா 3800ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1800. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தான், இது கம்ப்ளீட்டாக நமக்கு சில்வர் பேஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் கோட் பண்ணியிருக்காங்க. ஜெர்மன் சில்வர்லேயே கோல்ட் கோட் பண்ணது அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப கிளாஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க, ஃபுல்லும் நமக்கு சில்வராக இருக்கா. இந்த சைட் பேனல் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்ட் கோட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வராக இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா செம க்யூட்டாக இருக்கும். சின்னதாக நான் ஒரு செம்பு இப்படி வச்சு காட்டுறேன். இப்படி வச்சு நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இல்லை ஏதாவது அலங்காரத்துக்கு நீங்கள் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இது நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் செட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து நான் காட்டுறது முன்னாடியே சொன்ன மாதிரி சாம்பிள்ஸ் தான். நான் முன்னாடியே காட்டினாலே அந்த கோல்ட் கோட் பண்ணதில் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த தட்டு இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்திருக்கு. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைட் பேனலில் சூப்பராக வச்சுருக்காங்க. எல்லாமே கீழே குமிழ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நல்ல வெயிட்டுங்க, எடுக்கும்போது நமக்கு தெரியுது உள்ளே எவ்வளோ நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். எதுவுமே சாதாரணமாக கிடையாது. இப்படி நம்ம வச்சாலும் அமுங்கிற மாதிரி கிடையாது, நல்லாவே வெயிட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், வந்து பார்த்து நீங்கள் வந்து உங்கள் டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 3500 ரூபாவானா, இது செம்ம வெயிட்டுங்க, நல்ல ஒரு பீஸ். இது வச்சாவே நல்ல கிராண்டாக இருக்கும். இங்கே இருக்கிற அந்த ஒர்க் பாருங்கள் எவ்வளோ நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்க்கும்போது அவ்வளோ சூப்பர் கிராண்டாக இருக்குது. இந்த பிளேட்ஸில் இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கொண்டு வந்திருக்காங்க. சைஸஸ் இருக்குது. இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் பார்த்து தர்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வந்து இதில் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒர்க்மேன்ஷிப் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க இதெல்லாமே நம்ம பார்த்து ஹேண்டிலும் பண்ணணும். அதே மாதிரி சொல்கிறாங்க, இங்கே எடுக்கும் போதே எல்லாமே கிளியராக சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பட்ஜெட் எந்த மாதிரி தேவைப்படுது, அப்பப்போ தான் எடுப்பீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். டெய்லி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், ஒரு பூஜை யூனிட்டில் வைக்கும் போதோ இல்லை ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போதோ இந்த மாதிரி இல்லை கிஃப்டே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பாருங்கள், ஒரு தாமரை ஷேப்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ளே வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேக் சைடும் பாருங்கள், நல்லா தெரியும் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அது பேக் சைடில் நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இது பாருங்கள்
சூப்பராக இருக்குது. சைஸஸ் நிறையவே இருக்குங்க. நம்ம காட்டுறது வெறும் சாம்பிள்ஸ் மட்டும்தான். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சைஸு இதே டிசைனில் அதை விட பெரிய சைஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். எல்லா சைஸஸ்லேயுமே இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து நமக்கு பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும். வர முடியல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாதுங்க. நிறைய பீசஸ் வச்சுருக்காங்க, நம்ம காட்டவே கிடையாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட கலெக்ஷன்ஸ் தான் நம்ம எடுத்து காட்டியிருக்கோம். நேராக வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அது தவிர்த்து நீங்கள் பிராஸில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக பிராஸில் தான் வச்சுருக்காங்க. ஸோ பிராஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி சாண்டல்வுட் டைப்லலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட வச்சுருக்காங்க. இந்த கம்ப்ளீட்டாக அந்த சைடு ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்துருங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸும் இங்கே ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். Thanks for watching.